மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்டரங்கில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் தாமு அன்பரசன் பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் முன்னிலையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பொதுமக்களிடம் 206 கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளில் பணிபுரியும் 56 தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள், 8 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள தொடக்க பள்ளிகளுக்கு தூய்மை பாரத இயக்கத்தின் மூலம் 114 கழிப்பறைகள் கட்ட நிர்வாக ஆணை, கீரப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் சின்னராஜு என்பவருக்கு சொந்தமான 3 பசுமாடுகள் மின்கம்பி அறுந்து விழுந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததற்கு இழப்பீட்டுத் தொகையாக ஒரு மாட்டிற்கு 25,000 வீதம், 3 மாடுகளுக்கு 75,000 நிவாரணத் தொகையினை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார். அரசியலில் விஜய் திமுகவை எதிர்ப்பதுதான் சரியான விஷயம் என இயக்குநரும் நடிகருமான பார்த்திபன் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் படப்பிடிப்புக்கான கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமியை பார்த்திபன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகில் மிக அழகான கடற்கரை நகரங்களில் புதுச்சேரியும் ஒன்று என தெரிவித்ததோடு, கட்டணம் மீண்டும் குறைக்கப்பட்டால் புதுச்சேரியில் சுற்றுலா மேம்படும் என்றும் நிறைய படப்பிடிப்பு நடைபெறும் என்றும் கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன், விஜயின் அரசியலை தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக பார்ப்பதாகவும், விஜய் திமுகவை எதிர்ப்பதுதான் சரியான விஷயம் என்றும், தனக்கும் அரசியலில் பயங்கர ஈடுபாடு உள்ளது, கட்சி ஆரம்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் நான் பாக்குறேங்க. இப்போ ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ரஜினி சார் என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு ஒன்று இருந்தது. கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது. இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போது அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தால் கூட அவருடைய எழுச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டார் அவர். அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. அகைன் நம்ம என்ன பார்ப்போம்னா, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியலில். அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம். அரசியல்னால் இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்களோ, எம்ஜிஆரும் அதை தான் பண்ணியிருப்பார், யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. அதனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் திமுக மேலே வெறுப்புன்றது மீறி ஆளுங்கட்சியை எதிர்த்தா தான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும். அதுக்கு மாற்றுன்னு தானே அவங்க வரணும். அதனால் அது சரியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 4,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பொழுது கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். பள்ளப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த முருகேசன் என்பவருக்கு அதே கிராமத்தில் 2.5 ஏக்கர் நிலம் உள்ளது. இவருடைய தந்தை உயிரிழந்த நிலையில் வாரிசு சான்றிதழ் கோரி பள்ளப்பள்ளி கிராம நிர்வாக அலுவலரிடம் மனு அளித்துள்ளார். அதற்கு அவர் 4,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக கூறி கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு முருகேசன் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் முருகேசன் பள்ளப்பள்ளி கிராம நிர்வாக அலுவலர் தம்பிதுரை மற்றும் அவரது உதவியாளர் புஷ்பா ஆகியோரிடம் ரசாயனம் தடவிய 4,000 மதிப்பிலான 8,500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் பிரபு தலைமையிலான போலீசார் கிராம நிர்வாக அலுவலர் தம்பிதுரை மற்றும் புஷ்பா ஆகியோரை லஞ்சம் பெற்றும் பொழுது கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். எட்டயபுரம் அருகே 1 டன் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள பொன்னையாபுரம் கிராமத்தில் ரேஷன் அரிசி கடத்துவதாக எட்டயபுரம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அங்கு சென்று சோதனையிட்ட போலீசார் பொதுமக்களிடமிருந்து ரேஷன் அரிசியை விலைக்கு வாங்கி ஒரு இடத்தில் மூட்டைகளாக கட்டி வைக்கப்பட்டிருந்த 1 டன் மதிப்பிலான 15 மூட்டைகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட சந்தன பாண்டியன், பொன்ராஜ் ஆகிய 2 மீதும் எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்குடி முந்திரிக்காட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளம்பெண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள மாநகரியைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவரது மனைவி ஜீவிதா. இவருக்கு கடன் பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காரைக்குடி அருகே கோவிலூரில் வனத்துறைக்கு சொந்தமான முந்திரிக்காட்டில் ஜீவிதா தூக்கிட்ட நிலையில் சடலமாக தொங்கியுள்ளார். இதுகுறித்த தகவலின் பெயரில் அங்கு சென்ற குன்றக்குடி காவல்துறையினர் ஜீவிதா உடலை மீட்டு காரைக்குடி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து கடன் பிரச்சனை காரணமாக ஜீவிதா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கைவினை கலைஞர்களுக்கு ரூபாய் 24.50 லட்சம் மதிப்பில் பூம்புகார் கைத்திறன் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களைச் சேர்ந்த சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான பூம்புகார் விருதுகள் வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு கற்சிற்பம், மரசிற்பம், உலோக சிற்பம் உள்ளிட்ட கலை படைப்புகளில் சிறந்த 263 கைவினை கலைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் 24.50 லட்சம் மதிப்பில் பூம்புகார் கைத்திறன் விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் குழுவாக ஈடுபட்ட கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் 3 குழுக்களுக்கு தலா ரூபாய் 40,000 ரொக்கம் மற்றும் 4 கிராம் தங்கம், தாமிர பத்திரமும், அதேபோன்று 10 கலைஞர்களுக்கு தலா 4 கிராம் தங்கம், தாமிர பத்திரமும், 71 கைவினை கலைஞர்களுக்கு ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் 10,000 மற்றும் சான்றிதழ். அடுத்த தலைமுறை கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இளைய கைவினைஞர்கள் 143 பேருக்கு ஊக்கத்தொகை தலா ரூபாய் 2,000, 5 கிராம் வெள்ளி சான்றிதழ் என மொத்தம் 263 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் கைத்திறன் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள தனியார் ரைஸ் மில் வளாகத்தில் அதிமுக திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கள ஆய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் அதிக முறை ஆட்சி செய்த கட்சி அதிமுக என்று தெரிவித்ததோடு திமுக அரசு வந்த 3 வருடத்தில் எந்தவொரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். 2026ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் திமுக ஆட்சியில் சொத்து வரி, மின்கட்டணம் உயர்வு ஆகியவையால் மக்கள் சிரமப்பட்டு வருவதாகவும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுக அரசு செய்யாத திட்டங்களை செய்வோம் என்று கூறியதோடு அனைத்து அதிமுக தொண்டர்களும் தங்கள் களப்பணியை தொடங்க வேண்டும் என்று கூறினார். அதே போல திமுக என்னென்ன பிரச்சனைகள் மக்களை செய்யல அதையெல்லாம் எடுத்துரைத்து ஆர்ப்பாட்டம் உண்டாகும் சொன்னீங்கன்னா மாவட்டத்தில் அனுமதி வாங்கி கொடுத்தா அது நடத்த வேண்டும். ஆகவே 2026 பொறுத்தளவுக்கு அம்மாவுடைய ஆட்சி, புரட்சியாளர் இந்தியாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில அமையும். ஒரு விவசாயியாக இருந்து கிராமத்தில் பிறந்து அற்புதமான திட்டங்கள் இருந்து 4 வருடம் 2 மாதங்கள் அற்புதமான திட்டங்கள் எடப்பாடி அப்படின்னு முதலமைச்சர் வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறார்கள். கரூரில் பாஜக மாநில அமைப்பு தேர்தல் குறித்து பயிலிறக்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் குழு தலைவர் ராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழக அரசு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு பலர் மாலையிட்டுள்ள சூழ்நிலையில் ஐயப்பன் குறித்து கேலியும் கிண்டலுமாக பாடியுள்ள இசைவாணியை தமிழக காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு கஸ்தூரியை கைது செய்த காவல்துறை இசைவாணியை ஏன் கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் கட்சி தேர்தல்கள் தொடர்பான பயிலரங்கம் 30ஆம் தேதி வரை கிளைத்தேர்தல்கள் நடக்கும். அதுக்கு மேல டிசம்பர் 1லேருந்து 15க்குள்ள நகர ஒன்றிய கமிட்டிகளுக்கான தேர்தல் நடக்கும். பள்ளி மாணவன் தனியார் பேருந்தின் சக்கரம் ஏறி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் தேவனாம்பட்டினத்தை சேர்ந்தவர் கண்ணதாசன் மகன் கைலாஷ். இவர் கடலூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் +1 படித்து வந்தார். நேற்று மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு தனியார் பேருந்தில் முன்பக்க படியில் நின்று பயணித்ததாக கூறப்படுகிறது. ஜட்ஜ் பங்களா சாலையில் வந்தபோது கைலாஷ் திடீரென பேருந்திலிருந்து தவறி சாலையில் விழுந்தார். அப்போது பேருந்தின் பின்பக்க டயர் ஏறி இறங்கியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கைலாஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து கடலூர் புதுநகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் கோர்ட் வீதி ரயில்வே சுரங்க பாலத்தின் வழியாக இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற இளைஞர் முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கீழே விழுந்தார். அப்போது எதிரே வந்து கொண்டிருந்த வேனின் பின் சக்கரத்தில் சிக்கி தலை சிதைந்து உயிரிழந்தார். சம்பவம் குறித்து அறிந்த திருப்பூர் வடக்கு போலீசார் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இதில் உயிரிழந்த நபர் திருப்பூர் ஊத்துக்குளி சாலை கருமாறும்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பதும் இவர் செல்போன் கடை நடத்தி வந்த நிலையில் தனது நண்பர்களை பார்க்க சென்றபோது விபத்து ஏற்பட்டதும் தெரியவந்தது. இச்சம்பவம் தொடர்பாக வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.